ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு. இந்த கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யணுன்றதை வாங்க பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். எண்ணெய் 100 கிராம், கடுகு சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, பூண்டு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, சிறிதளவு மஞ்சத்தூள் டீஸ்பூன், வெங்காயம் 3, தக்காளி 4, முள்ளு கத்திரிக்காய் 5, சீரகம் வெந்தயம் சிறிதளவு அரைத்தது, கொத்தமல்லி சிறிதளவு, புளி தேவையான அளவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லா காய்ஞ்ச எண்ணெயில் சிறிதளவு கடுகு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு 2-3, இஞ்சி 1 துண்டை நல்லா நசுக்கிக்கோங்க. பிறகு ஒரு சிட்டிக் மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிய உடனே கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்கோங்க. அந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சிறிதளவு கல்லுப்பு தூவுங்க. பிறகு கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை போட்டுக்கோங்க. ஒரு பாதி வெந்த பிறகு அரைச்சி வைத்த சீரகம் வெந்தயத்தை தூவிக்கோங்க. பிறகு தேவையான அளவு புளி ஊற்றிக்கோங்க. இதுக்கு புளி ஊற்றணும் வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. நல்ல கொதி கத்திரிக்காய் வெந்த பிறகு வாசனைக்காக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பிறகு சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இந்த டிஷ்ஷுக்கு தோசைக்கும் சப்பாத்திக்கும் பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் தொக்கு டிஷ்ஷை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.